விழுப்புரத்தில் சாலையில் நடந்து சென்ற முன்னாள் மனைவி மீது கணவர் ஆசிட் வீசிய சம்பவம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாராமன் வழங்க கேட்கலாம். ராஜாராமன், வணக்கம். விழுப்புரத்தில் முன்னாள் மனைவி மீது கணவர் ஆசிட் வீசியதாக தற்பொழுது செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்பொழுது அவர் நலமுடன் இருக்கிறாரா? அவர் ஆசிட் வீசியதற்கான காரணம் ஏதேனும் தகவல் கிடைத்ததா? வணக்கம் சங்கீதா. அதாவது பாத்தீங்கன்னா, விழுப்புரம் அருகே உள்ள கத்தியாம்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவருக்கும் விழுப்புரம் நகரப்பகுதியான முத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அன்புராணி என்பவருக்கும் கடந்த 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா 3 குழந்தைகள் உள்ள நிலையில இவர்கள் இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக தனித்தனியாக வாழ்ந்து வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன் என்ன பண்றாருன்னா, அடிக்கடி தன் குழந்தைகளை பார்க்க போவதற்காக அன்புராணியை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே சமயம் அடிக்கடி தொலைபேசி மூலியமாகவும் அவர் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்று காலை அன்புராணி விழுப்புரம் திருவிக்கா வீதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் அருகே நடந்து சென்ற போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த ராமச்சந்திரன் கழிவறைக்கு பயன்படுத்தும் ஆசிட்டை அன்புராணி முகத்துல வீசுறாரு. இந்த ஆசிட் வீச்சு சம்பவத்தில் பாத்தீங்கன்னா அன்புராணி மற்றும் அவர் அருகே நடந்து வந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற முதியவர் முகத்திலையும் ஆசிட் பட்டு அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகி போகுது. உடனடியாக அங்கிருந்து அவர் மீட்டு அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு போய் முதலுதவி சிகிச்சை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அவர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சமயம் இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அங்க இருந்த கண்காணிப்பு கேமராவில் காவல்துறையினர் ஆராய்ச்சி எடுத்து அந்த ராமச்சந்திரனை தேடி வராங்க. அதே சமயம் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த பட்ட பகல் நடந்த இந்த சம்பவம் விழுப்புரத்தில் ரொம்ப பரபரப்பா இருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜாராமன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.